ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகே பூக்கடை பழனி. பூ உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவர் பண்ணிடுவோம். இப்போ வந்து முல்லைப்பூ வச்சு ஈஸியாக எப்படி கோர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நூல் எடுத்துக்கோங்க. ஒரு 5 இல்லைன்னா 10 பூ ஒரே கவுண்டிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 4 5 பூ பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 10 பூ எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூ எடுத்தாச்சு. எப்போதும் போல தான் பூ கட்ட போகிறோம். ஆனால் ஒரு சைடு வச்சு கட்டியிருக்கோம். 2 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு கட்டுங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 2 4 6 8 10 பூ வச்சுருக்கோமா. ஒரு சுற்று 2 டைம் முடிச்சு. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் பூவை இது மாதிரி கட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டிட்டோங்களா? அடுத்து இதை வந்து நூல் லைட்டாக விட்டுக்கோங்க. கேட்காதா? இப்போ வந்து ஒரு ரெட் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் எடுத்துகிட்டு அதையும் வந்து எப்போதும் போல் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 3 பூ வச்சுட்டு பூ கட்டுற மாதிரியே இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து சுற்றி வரப்போ ஒரு 4 டைம் இது மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அப்படி திருப்பி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்து. இப்படியும் கட்டலாம். அப்படி இல்லைன்னா ரோஸ் இப்படி வச்சுட்டு ஒரே ஒரு முடிச்சு மட்டும் எப்போதும் போல் போட்டுட்டு மேலே 3 பூ எடுத்துக்கோங்க. முடிச்சே போட வேணாம், இப்படி நார்மலாக சுற்றினா போதும். ஒரு டைம் நல்லா சுற்றிக்கோங்க. அடுத்து 3 பூ எடுக்கிறீங்க. வச்சு ஒரு சுற்று. இதுவும் 4 டைம் இல்லைன்னா 3 டைம் வச்சா போதும். ரெண்டு டைம் நல்லா சுற்றிட்டு 3ஆவது டைம் வந்து இப்படி நாட் போட்டுக்கணும். 2 டைம் இப்படியும் கட்டலாம், முன்னாடி கட்டின மாதிரியும் கட்டலாம். உங்களுக்கு எது கட்டுறதுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க. கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் 4 க்ரீன் கலர் வச்சுருக்கேன், 4 ரெட் கலர் வச்சுருக்கேன்.
2 முடிச்சு போட்டுட்டு இப்போ இதை கோர்க்கிறதுக்கு எப்பவும் போல் ஊசி நூலை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஊசி நூல் ரெடி பண்ணியாச்சு. இங்கே கொஞ்சோண்டு நூல் வச்சுக்கோங்க. ஏன்னா ரவுண்டாக கட்டி வைக்கணும் அப்படின்னா இங்கே நூல் விட்டுக்கோங்க. இல்லை லென்த்தியாக தான் வைப்பீங்கன்னா எப்படி வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி கட்டி வச்சுருந்த பூவை ஒரு 4 பூ ஒரு லைனுக்கு கோர்க்குறோம். ஒரு 2 வருஷம் கோர்த்துக்கோங்க. இப்படி கோர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் இல்லைன்னா ரெட் கலர் ரோஸ் எடுத்து கோர்த்துக்கோங்க. திருப்பியும் ஒரு ரவுண்டு கோர்த்துட்டு ஒரு ரவுண்டுக்கு 3 இல்லைன்னா 4 பூ வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரோஸ் எடுத்து கோர்த்துக்கோங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு ரவுண்டு இல்லைன்னா 2 ரவுண்டு ஒன்றா கூட நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிளாக கோர்த்துக்கோங்க. வட்டமாக வர மாதிரி கோர்த்துட்டு திருப்பியும் ஒரு ரெட் கலர் ரோஸ் கோர்த்துக்கோங்க. எல்லா ரோஸும் ஒரே பக்கமாக வர மாதிரி கோர்த்துக்கோங்க. முல்லைப்பூ வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கோர்க்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி பஞ்சாக கட்டிட்டு கோர்த்திங்கன்னா ஈஸியாக கட்டிடலாம். இது மாதிரி கோர்க்கணுன்னா பஞ்சாக இது மாதிரி குட்டி குட்டியாக கட்டிட்டு இது மாதிரி ரோஸ் வேணுனாலும் இது மாதிரி வச்சு கட்டிட்டு நீங்கள் கோர்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் கோர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.